ஈர்ப்பு விதி அப்படின்னா 3 ரூல் அதுக்கு இருக்குது. பேஸ் வந்து அந்த 3 தான். கேள், நம்பு, பெரு. ஈர்ப்பு விதியோட அடிப்படை விதி. இப்போ கேட்கறதுனா நம்ம ஏதோ ஒரு கற்பனை பண்ணிட்டு எனக்கு வந்து 1 கோடி வேணும், 1 கோடி வேணும், 10 கோடி வேணும், 10 கோடி வேணும், இப்படி நினச்சிட்டே இருக்கிறதுக்கு பேர் கேட்கறது இல்லை. இது வந்து இமேஜினேஷன், கற்பனை, வெறும் கற்பனை மட்டும்தான். அப்போ கேட்கறதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அதெல்லாம் பண்ணும்போது தான் உண்மையாக கேட்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தின் மொழி அப்படிங்கிறதே உணர்வு தான், வார்த்தை இல்லை. இங்கே உணரும்போது தான் பிரபஞ்சம் உங்களுக்கு வேலை செய்யும். அந்த உணர்வை தான் நம்ம உருவாக்கணும். ஏன்னா இப்போ இந்த லா ஆஃப் நீட் சொன்னல, அதை யோசிச்சு பாருங்கள். நம்ம வாழணுங்கிறது வார்த்தையா உணர்வா? உணர்வு. நான் நல்லா இருக்கணும், நான் உயிரோடு இருக்கணும், உயிரோடு வாழணும், அது வார்த்தை இல்லை, அது உணர்வு. நம்ம நிச்சயமாக நல்லா இருப்போம், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம், உயிரோடு வாழ்வோம், இது எல்லாமே உணர்வாக இருக்கணும். வார்த்தையாக நம்ம 1 கோடி சம்பாதிக்கணும், 10 கோடி சம்பாதிக்கணும்னு 1 கோடி தடவை சொன்னாலும் அது நடக்காது. வெறும் வார்த்தையாக மட்டும் சொன்னான். எப்போ வார்த்தை அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்குதோ, உணர்வாக மாறுதோ, அப்போ தான் அது பாசிபிள். அது எப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறதுக்கு 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு கோல், ஒரு இலக்கு வேணும் நமக்கு. இப்போ அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நமக்குன்னு ஒரு இலக்கை முடிவு பண்ணணும். இப்போ அந்த இலக்கை வந்து 1 கோடி சம்பாதிக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம், சரிங்களா? இது இலக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்ததாக அதை தேவையாக மாற்றணும். ஏன்னா வெறும் ட்ரீமாக மட்டும் அந்த இலக்கு இருக்கக்கூடாது, அது ஒரு தேவையாக மாறணும் இல்லையா? எப்படி தேவையாக மாற்றலாம்? சம்பாரிச்சே ஆகணும்னு பல விஷயங்களை நம்மளை சுற்றி உருவாக்கலாம். மற்றவங்ககிட்ட சொல்லலாம், ஃபேமிலிக்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம், நான் அந்த வருஷத்தில் 1 கோடி சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு வீட்டில் ஃபேமிலிகிட்ட சொல்லலாம். ஒய்ஃப்கிட்ட, ஹஸ்பண்ட்கிட்ட, குழந்தைகிட்ட, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லலாம். இந்த வருஷம் பாரு, நான் 1 கோடி சம்பாதிப்பேன். இப்போ என்ன, ஒரு தேவை உருவாகுதா? சம்பாதிக்கலைன்னா கேட்பாங்க, சொன்னையில் என்னாச்சுன்னு கேட்பாங்களா? அப்போ ஒரு தேவை உருவாகுதா? ஸோ இப்படி தான் தேவையை உருவாக்கணும். அடுத்தது அதில் ஆர்வத்தை உருவாக்கணும். வெறும் தேவை மட்டும் இருந்தால் பத்தாது. ஏன்னா இந்த லா ஆஃப் நீடை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது எப்படி வேலை செய்யுது? உயிர் வாழணும், ஒரு மான், ஒரு புலி துரத்துது, நான் உயிர் வாழணும்னு தப்பிச்சு ஓடுது இல்லையா? இப்போ அந்த உணர்வு பய உணர்வு. இப்போ தேவை மட்டும் இருக்கும்போது, இப்போ நம்மளே இதுக்கு முன்னாடி சொன்னதை யோசிச்சு பாருங்கள். 1 கோடி சம்பாதிக்கணும்னு எல்லாத்திட்டையும் சொல்லிடுறோம். ஐயோ சம்பாதிக்க முடியல, என்ன பண்ணுறது, இப்படி ஆயிருமோ, ஏதோ சொல்லிடுவாங்களோ, அசிங்கப்படுத்திடுவாங்களோ, இப்படி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை சம்பாதிச்சாலும் பிரயோஜனம் இல்லை. இப்போ சம்பாதிக்கிறது எதுக்காக? சந்தோஷமாக இருக்க தானே. அந்த சந்தோஷத்தை இழந்து சம்பாதிக்கிறது வீண் தான். இப்போ சந்தோஷமாகவும் இருக்கணுங்கிறப்ப அதை ஆர்வமாக மாற்றணும். நான் வந்து சூப்பராக சம்பாதிக்க போகிறேன், என்னால் அது முடியும் அப்படின்னு என்ஜாய் பண்ணி அதை பண்ணணும். இப்போ 3வது ஸ்டெப் என்ன? ஆர்வத்தை உருவாக்குறது. அடுத்தது 4வது நோக்கம். அதில் ஒரு நோக்கத்தை உருவாக்குறது. ஏன்னா நல்ல நோக்கத்தோடு போகும்போது சந்தோஷத்தோடு சேர்த்து நிம்மதியும் கிடைக்கும். இப்போ நல்ல நோக்கம் இல்லைன்னா நிம்மதி கிடைக்குமா? கிடைக்காது. சம்பாதிச்சாலும் ஒரு பய உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும், குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி ஆயிடுச்சு, ஒரு வேளை தெரிஞ்ச அசிங்கமாயிருமோ, ஒரு வேளை நீங்கள் ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பணத்தை பற்றி யோசிச்சா கூட ஏமாத்தானே வாங்கணும்னு குத்தும். ஒருத்தனை ஏமாத்தானே பண்ணோம், தப்பு செஞ்சு தானே சம்பாரித்தோம் அப்படின்னு ஒரு குத்திகிட்டே இருக்கும். அது நிம்மதி கிடைக்காம போயிடும். அப்போ நோக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, அந்த 1 கோடி சம்பாதிக்கணும் இல்லை 10 கோடி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு இலக்கு வச்சுட்டிங்க இல்லையா? அதை எதன் வழியாக சம்பாதிக்க போகிறீங்க? ஸோ நம்ம விஷன் மிஷன் சொல்லுவோம்ல. இப்போ விஷன் வந்து கோல், இதுதான் என்னோடய கோல், 1 கோடி சம்பாதிக்கிறது என்னோடய கோல். எதன் வழியாக அதை சம்பாதிக்க போகிறோம்? இது 5வது ஸ்டெப். பேசுகிறதுன்னு வழியாவா, இல்லை ஏதோ ஒரு பொருளை மார்க்கெட் பண்ணுறதுனாலையா? எதன் வழியாக நம்ம அதை சம்பாதிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் 5வது ஸ்டெப். பாதை, எதன் வழியாக நம்ம அதை ரீச் பண்ண போகிறோங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கலாம், க்ரியேட்டிவாக எதாவது பண்ணுறதா இருக்கலாம், இது எல்லாத்துலேயும் நம்ம ரொம்ப தெளிவாக மாறணும். தெளிவாக அதை நம்ம எழுதணும். அதுக்கு அடுத்ததாக
அந்த இலக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த இலக்கு என்ன? 1 கோடி சம்பாதிக்கிறோம், இதன் வழியில் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அது எல்லாமே இன்னும் தெளிவாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தெளிவாக அதை புரிஞ்சுக்கணும். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ எந்தெந்த வழியிலெல்லாம் இப்போ 1 கோடி சம்பாதிக்கணும் சரிங்களா. இப்போ ஒரு உதாரணமாக ஒரு பின்னூசி விற்கிறோன்னு வச்சுக்கலாம். ஒரு பின்னூசி விற்று அதை விற்கிறதன் மூலமாக நம்ம 1 கோடி சம்பாதிக்கணும்னு பிளான் பண்ணுறோம். அது என்னென்ன வழிகள்லாம் பாசிபிள், அந்த பின்னூசியை எத்தனை வழிகளில் விற்கலாம் அப்படிங்கிறத நோட் பண்ணணும். அடுத்ததாக ஒரு பின்னூசி வந்து ₹1 வச்சுக்கலாம் சரிங்களா. அப்போ லாபம் அதில் ஒரு 20% 25% அப்படின்னு போடுறோன்னா, இப்போது ஒரு மாதத்துக்கு 1 கோடி, ஒரு வருஷத்தில் 1 கோடி சம்பாதிக்கணும்னு வைக்கிறோம். அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாம்? ஒரு 50 லட்சம் 60 லட்சம் அந்த மாதிரி சம்பாதிக்கணும். அப்போ தான் ஒரு வருஷத்துக்கு 1 கோடி வரும் அப்படின்னு வைக்கிறோன்னா, அப்போ ஒரு மாதத்துக்கு 50 லட்ச ரூபா 60 லட்ச ரூபா சம்பாதிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ என்னென்ன வழிகள் அதில் இருக்குது? ஒரு மாதத்துக்கு 50 லட்சம் ஆகணும்னா இப்போ என்னென்ன வழிகள் இருக்குங்கிறத தெளிவாக எழுதணும், யோசித்து எழுதணும். சூப்பர் மார்க்கெட்டில் கொடுக்கலாமா, ஆன்லைனில் சேல் பண்ணலாமா, கடைகளுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்தலாமா, டிஸ்ட்ரிபியூட்டர் பிடிக்கலாமா, என்னென்ன வழிகள்லாம் மொத்தமாக இருக்குது அப்படின்னு எல்லா வழிகளையும் எழுதணும். மற்றவங்கள்ட்ட கேட்டு படித்து வீடியோவில் பார்த்து என்னென்னலாம் முடியுமோ எல்லா பாசிபிலிட்டிஸையும் எடுத்து அதை ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணணும். என்னென்ன வழிகள்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை நம்ம உருவாக்கணும் சரிங்களா. இதுதான் 6வது ஸ்டெப். ஸோ இப்படி தான் கேட்கணும். இந்த 6 ஸ்டெப்பை சரியாக பண்ணிங்கன்னா இதுதான் கேட்குறது. ஏன்னா அப்போ ஒரு உணர்வு உருவாகும்ல, ஆமாம் நம்மளால் இதை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு உணர்வு உருவாகும் இல்லையா. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? கேட்டுட்டோம், இதெல்லாம் வழி கேட்குறதுக்கு. அடுத்ததாக நம்ப வைக்கணுமா நம்மளை? நமக்கு வந்து நம்பிக்கை உருவாகணும்ல. இப்போ கேட்குறது முடிஞ்சது, இப்போ நம்ப வைக்கணும் நம்மளை, நம்ம மனசு நம்பணும். அதுக்கு என்னென்ன பண்ணலாம்? ஏன்னா சும்மா நம்பிடுமா 1 கோடி சம்பாதிக்கணும், நான் வந்து மாதம் 50 லட்ச ரூபா சம்பாதிக்க போகிறேன்னிலிருந்து நம்பு அப்படின்னா நம்பிடுமா? அப்படிலாம் நம்பாது இல்லையா. இப்போ என்னென்ன பண்ணால் நம்பிக்கை வரும்? நம்பாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த 2 விஷயத்தை நம்ம அடுத்ததாக புரிஞ்சுக்க போகிறோம். இது ரொம்ப பிடிச்சது உண்மையில் உண்மை. இதுவரைக்கும் நான் இப்படி தான் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த விஷயம் பொய்ங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். நான் கோபக்காரன், இதெல்லாம் தடைகள். அந்த உண்மையை கண்டுபிடிக்கும் போது இந்த தடைகள் நீக்கி இதுதான் சரியான உண்மை அப்படிங்கிற கண்டுபிடிக்க ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம். டைமிங் வந்து ரொம்ப முக்கியம். 3 மணி நேரம் நம்ம செல்ஃபோன் பார்க்குறோம், அது டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. ஆனால் அந்த 3 மணி நேரம் இந்த மாதிரி பயிற்சிகள் நம்ம செய்யும்போது இப்போ தான் எனக்கு தெரியும் 3 மணி நேரம் செல்ஃபோன் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு. ஸோ நல்ல விஷயந்தான். நிறைய கிளாஸ் போயிருக்கேன், பட் இதில் கொஞ்சம் முன்னேற்றம் எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம், நன்றி. வெற்றிகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வது ஒவ்வொரு மனிதனுக்குமான உரிமை.